இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் லிங்க் ஏற மார்க்கெட் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம ப்ளவுஸ் ஆல்ரெடி 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்போம். இப்போ 4ஆக மடிச்சுட்டு அடியில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து ஸ்லீவ் அப்படியே அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரவுண்டோட சைஸ் கரெக்டான அளவு அண்ட் ஸ்லீவோட ஹைட்டு கரெக்டான அளவு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து விட்டுருங்க. அண்ட் அந்த பாடி ஜாயின் பண்ணுற பக்கம் ஹாம்கோல் சைடு கரெக்டான அளவு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அண்ட் சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1.5 இன்ச்சு போல் நான் 2 பக்கமே மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் ஹைட் மார்க் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஹாம்கோல் வளைவு வரை இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட்டை கர்வாக நம்ம கொண்டு போய் ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைஞ்சிக்கலாம். அடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் குடஞ்சி மார்க் பண்ணுறதுக்காக நம்ம லைன் ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கரெக்டான அளவில் ஒரு லைனும் அண்ட் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டோம்னா ஸ்லீவ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் அர்காட் பண்ணுமோ அங்கெல்லாம் அர்காட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ கீழே மடிச்சு தைக்கிற இடத்துல ஒரு அர்காட்டு, பாடி ஜாயின் பக்கம் ஒரு அர்காட்டு, சென்டர் பாயிண்ட் பக்கம் ஒரு அர்காட் 3 கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குடஞ்சி மார்க் பண்ணுற பக்கம் நம்ம குடஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவோட எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.